ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து ஒரு சோலார் லிங்கேஜ் கேமராவை தான் அன்பாக்ஸ் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் இயங்கக்கூடியது. இதில் 2 3 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேமரா ஒரு சிம் பேஸ்டு கேமரா. பாக்ஸோட சைடில் இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 10x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. அது போக டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இருக்க எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதனோட MRP 15,000 போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்மளால மார்க்கெட்டில் ஒரு 7,000 to 8,000 வாங்க முடியும். இப்போ பாக்ஸை குயிக்காக ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபோமை ரிமூவ் பண்ணதுமே நமக்கு ஒரு 7 வாட் சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனல்லேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் டிசி அவுட்புட் தான் சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு இது மாதிரி ஒரு பைப் ரிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவை ஒரு பைப்போ அல்லது போலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த ரிங் உங்களுக்கு தேவைப்படும். கேமராவை நம்ம போலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மவுண்ட் வந்து கேமராவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்ததாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கேமராவை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைனலாக பாக்ஸில் நமக்கு இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லென்ஸ் வந்துடும். நல்லா ஹெவியாகவே இருக்குது. உள்ளேயே பேட்டரி இருக்கிறனால கேமரா நல்லா ஹெவியாக ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம கேமராவை குயிக்காக செட்டப் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இது மாதிரி 2 ஸ்க்ரூ போடுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மவுண்ட்டை இப்படி வச்சு அந்த 2 ஸ்க்ரூமே ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் தான். எந்த பொசிஷனில் வச்சா சூரிய வெளிச்சம் அதிகமாக படுமோ அந்த பொசிஷனில் வச்சு இந்த மவுண்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ணிடலாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 சைடுமே இந்த மவுண்ட் வந்து நம்மளால் திருப்பிக்க முடியும். இப்போ இந்த மவுண்ட் வந்துட்டு நம்ம ஒரு போலில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்காக இது மாதிரி செப்பரேட்டாக ஒரு பிராக்கெட் வாங்கியிருக்கோம். பாக்ஸில் உங்களுக்கு கேமராக்கான மவுண்ட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இதுக்கான மவுண்ட் கொடுக்கல. இன்கேஸ் நீங்கள் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மவுண்ட்டே போதுமானது. இதுவே ஒரு போலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஒரு பிராக்கெட் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ பாக்ஸில் வந்த கேமராக்கான மவுண்ட் வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டோட்டலாக உங்களுக்கு வந்து 4 போல்ட் அண்ட் நட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த மவுண்ட்டை வந்துட்டு கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கேமராவை நீங்கள் ஏதாவது வால் அல்லது ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இந்த மவுண்ட் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. என்ன ரீசன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நம்ம ஹோல்ஸ் பண்ணி டைரெக்டாக இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இந்த செட்டப்புக்கு நம்ம 128 GB SD கார்டு வாங்கியிருக்கிறோம். இந்த SD கார்டில் நமக்கு 10 to 14 டேஸ்க்கு ஸ்டோரேஜ் கிடைக்குங்க. இப்போ இந்த கேமராவில் எந்த இடத்துல மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு போடணுங்கிறத பார்க்கலாம். ட்ரில் பண்ணுற கேமரா வந்து டவுன் சைட் மூவ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரப்பர் கேப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட் அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு மெமரி கார்டை அந்த ஸ்லாட்டில் உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆயிருங்க. சேம் வே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டுமே இந்த பொசிஷனில் வச்சுட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அதனுடைய பொசிஷனில் போய் லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டோர் இருக்குல்ல, இந்த ரப்பர் டோர் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ரப்பர் டோர் நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணலன்னா மழை பெய்யறப்ப தண்ணி வந்து இதுக்குள்ளே போயிட்டு கேமரா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேமராவை லிங்கேஜ் கேமரான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 லென்ஸ் இருக்கும். ஒரு லென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பொசிஷனை பார்த்துட்ருக்கும். இன்னொரு லென்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், டவுன் அண்ட் அப் அது மாதிரி மூவ் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். இதை ஃபுல்லாக நம்ம மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனுடைய பேக் சைடில் உங்களுக்கு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது 18,000 mAh பேட்டரி வந்து இந்த பேக் சைடு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு சி டைப் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் போர்ட் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த சி டைப் போர்ட் விசிபிளாக இருக்கும். கேமராவோட பேக் சைடில் நமக்கு இது மாதிரி ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா 2-வே கம்யூனிகேஷனுக்காக. சைட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம பேசிக்க முடியும் மொபைல் மூலியமாக. கேமராவை ஒரு பிளேஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஒரு பர்டிகுலர் வியூ வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக இந்த கேமராவை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது டாப்பில் இருக்க லென்ஸ் வந்து அதை கவர் பண்ணிக்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சோலார் மவுண்ட்டில் இது மாதிரி 2 ஹோஸ் கிளாம்ப் போட்டிருக்கோம். இந்த ஹோஸ் கிளாம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு போலில் வந்துட்டு அந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. அதில் இருக்கிற 2 ஸ்க்ரூஸ்மே ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா அந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம போலில் வந்துட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். சோலாரை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதனுடைய பொசிஷன் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிங்க. சன்லைட் வந்து சோலார் மேலே அதிகமாக படுற மாதிரி இந்த சோலார் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதுலேருந்து அவுட்புட் அதிகமாக வரும். அதே மாதிரி நம்ம ஹோஸ் கிளாம்ப் வந்து கேமரா மாடியூல்லையுமே வச்சு இந்த போலில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சேம் மெத்தட். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம்னா நம்ம கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேமராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அதாவது DC 5 வோல்ட் கொடுக்கறதுக்கான USB-C போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இது மாதிரி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். அதை ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆகிறது நமக்கு எப்படி தெரியும்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டில்டபிள் கேமரா வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகும். கேமரா ஆன் ஆனதுமே நமக்கு இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு ஆடியோ அவுட்புட் கூட வரும். அதாவது நெட்வொர்க்கில் உங்களுக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆயிடுச்சு அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லிடும். இப்போ நமக்கு அந்த சோலார்லேருந்து வர்ற அவுட்புட் கேபிள் எடுத்து நம்ம அந்த கேமராவில் இன்புட் கொடுக்கணும். அதாவது அந்த DC 5 வோல்ட் சி டைப் போர்ட்டில் வந்துட்டு அந்த கேமராலேருந்து வர
5 வோல்ட் கேபிளை வந்துட்டு ப்ளக் பண்ணிடுங்க. சோலார் பேனல்லேருந்து வர அவுட்புட் கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 மீட்டர்ஸ் அளவுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்டன்ஸில் கூட கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் சென்சார் மேலே இருக்க அந்த ரேப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆண்டனா வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்போ தான் சிக்னல் வந்து கேமராக்கு ப்ராப்பராக கிடைக்கும். கேமராவில் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் கலர் வியூ வேணும்னா அந்த எல்இடி லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபிக்ஸட் லென்ஸ் இந்த பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக பாட்டமில் இருக்க இந்த டில்டபிள் லென்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எந்த ஆங்கிளில் நம்ம வியூ வேணுமோ அதெல்லாமே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. இந்த கேமராவை நம்மளால் 260 டிகிரிஸ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் அளவுக்கு உங்களால் மூவ் பண்ணிக்க முடியுங்க. உங்கள் மொபைலிருந்தே இந்த கேமராவில் இருக்க எல்இடி லைட்ஸ் ஆன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மொபைலிருந்தே இந்த கேமராவில் நீங்கள் சைரன் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதனுடைய ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டில்டபிள் அதாவது பேன் அண்ட் டில்ட் கேமராவை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். அதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு இது ஜூம் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பர்சன் நின்றுருந்தாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு கிளியராகவே இமேஜ் கிடைக்குதுங்க. இது பகல் டைமில். நைட் டைம் எப்படி இருக்குன்னு நான் ஃபியூச்சரில் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேமராவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸில் நெட்வொர்க் நல்லா கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. என்ன ரீசன்னா நீங்கள் கேமராவை வந்துட்டு டில்ட் அண்ட் பேன் ரொட்டேஷன் பண்ணி பார்க்குறப்ப வீடியோ வந்து உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். நெட்வொர்க் கம்மியாக இருந்துச்சுன்னா. இதுவே நெட்வொர்க் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியரான வியூ கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபிக்ஸட் லென்ஸோட அவுட்புட் தான். இதனுடைய கிளாரிட்டியுமே பக்காவாக இருக்குது. இந்த கேமரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.